டிவிகேக்கு ஓட் பண்ணவங்கல நிறைய கேட்டகரி இருக்கு. இதுல முக்கியமான கேட்டகரி இல்லாட்டி ஒரு பெரும்பாலான கேட்டகரி அப்படின்னா அது ஃபேன்ஸ் கேட்டகரி தான். விச் மீன்ஸ் நான் விஜய் ஃபேன், சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேன், அவரை பார்த்து ரசிச்சு வளர்ந்தவன். அவரு ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்றாரு, பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு இல்லை, அவரு எந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் நான் கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணுவேன். என்ன ஏதுன்னு தெரியாது, ஆனா என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும்னு ஒரு கூட்டம். இப்படி ஒரு கேட்டகரி இருக்கு, கூட்டம் இருக்கு. இவங்க கிட்ட இருக்கிற மெயின் பிரச்சனை என்னன்னா உங்களுக்கே தெரியும். அவர் என்ன தப்பு பண்ணாலும் அதை தட்டி கேட்காம கடந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிவிக்கு ஸ்டார்ட் பண்ணல இருந்து கடந்த 2 வருஷத்துல லாஸ்ட் 3-4 மாசங்கள்ல தான் அதிகமான கான்ட்ரவர்சிஸ சந்திச்சிருக்காங்க. அப்பவும் தட்டி கேட்காம, ஒரு கேள்வி கூட கேட்காம கடந்து போன சில பல விஜய் ரசிகர்களை எனக்கு தெரியும். இவங்க ஏன் டேஞ்சர்னா, நாளைக்கு சொந்த பார்ட்டியில எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு தட்டி கேட்காம, கேள்வி கேட்காம முட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல, பட் ஸ்டில் அதுக்கான ஒரு பெரிய சான்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த ஃபேன் மோட்ல இருந்து மாறணும். அவரு இனி ஆக்டர் கிடையாது, தியேட்டர்ல பார்த்து விசில் அடிச்சு கைதட்டி ரசிக்கிறதுக்கு. அவரு ஒரு நாட்டையே ஆள போற ஒரு மனிதர். நாளைக்கு தமிழ்நாட்டோட ஒரு அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி படைத்த ஒரு ஆள். அதுக்கான மரியாதையும், அதே டைம்ல அவரே தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியும் இந்த ஃபேன்ஸ் கேட்டகரி கண்டிப்பாக கையில எடுக்கணும். ஏன்னா சினிமா வேற, லைஃப் வேற. ஒரு பார்ட்டியோட ரூலிங் பிடிக்கலன்னு சொல்லி தான் இத்தனை பேர் கஷ்டப்பட்டு ஓட் பண்ணி இவங்க முன்னாடி வந்திருக்காங்க. இப்பவும் அதே தப்ப நம்ம பண்ணக்கூடாது. அந்த மரியாதையும் பொறுப்பையும் காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு டிவிகே மெம்பரோடையும் ஒவ்வொரு ஃபேன்ஸோடையும் கடமை. மறுபடியும் சொல்றேன், சினிமா வேற, வாழ்க்கை வேற. வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.